ஹாய்ங்க. இப்போ சம்மர் இல்லைங்களா? சம்மரில் நம்ம வந்து வெளியில் அவுட்டிங் போவோம், பிக்னிக் போவோம். அப்புறம் வீட்டில் இருக்கிறதுனால டஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். அந்த டஸ்ட் அலர்ஜி ஆகும், லாங் ட்ராவல் டஸ்ட் அலர்ஜி ஆகும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வேப்ப கொழுந்து எடுத்துக்க போகிறோங்க. இந்த வேப்ப கொழுந்து எடுத்துக்கிட்டு இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த துளசி. இந்த துளசி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் துளசி இருக்குது இல்லைங்களா? வெள்ளை துளசி, கருந்துளசி, கார துளசி, நாய் துளசி, அது ஒரு 12 வகையான துளசிகள் இருக்குது இல்லைங்களா? நாங்கள் வந்து இப்போ வந்து கருந்துளசியும் வெள்ளை துளசியும் கலந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கணுங்க. இந்த ஒரு ஃபுல் பூண்டு, இது வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு பீல் பண்ணி எடுத்துக்கிறோம். பூண்டு வந்து தோலோட போட போகிறோம். அப்புறம் இந்த பெரு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா? அந்த பெரு நெல்லிக்காவை நல்லா இந்த மாதிரி பீசஸ் பண்ணி இந்த மாதிரி கேதர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்துக்கு அரை ஸ்பூன் மிளகு போட போகிறோம். இப்போ மிக்சியில் நம்ம இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்ச்சிஃப் இருக்குங்க. இந்த கர்ச்சிஃப் பார்த்திங்கன்னா நெட்டு கர்ச்சிஃப், நல்லா நெட்டு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபில்டரில் பண்ணி வடித்து எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து இந்த கசப்பு தன்மை வந்து நல்லா இதில் புழிஞ்சு எடுத்தால் தான் அந்த சார் வந்து அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது நாங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நாங்கள் வந்து நல்லா ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி சக்கை எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல ஸ்மெல் வருது பாருங்களேன். அந்த வேப்பம் இலை, அந்த கற்பூரவல்லி, துளசி, அந்த நெல்லிக்காய் நல்லா கும்முன்னு வாசனை அடிக்குதுங்க. இந்த மாதிரி சக்கையை வர அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ அரைச்சி எடுத்து இந்த துணியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஜூஸ் கொடுப்போம். பெரியவங்கெல்லாம் வந்து சுகர், பிபி கண்ட்ரோலுக்காக நம்ம வந்து இந்த ஜூஸ் எடுத்துப்போம். இப்போ லாங் ட்ராவல் டஸ்ட்டு வீட்டிலெல்லாம் ஒட்டுற அடிக்கிறோம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். அந்த டஸ்ட்டு அலர்ஜி ஆகிட்டு நம்ம ஹேர் பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜூஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அலர்ஜிலாம் ரெக்கவர் ஆகும், ரொம்ப பெருசாக வராது. அப்போ லாங் ஜேர்னி பண்ணிவிட்டு நைட்டில் வந்த உடனே நம்ம வந்து ஹேர் பாத் எடுப்போம் இல்லைங்களா? ஹேர் பாத் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து நைட்டில் தூங்க போவோம். நைட்டில் கூட நீங்கள் வந்து இந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு தேவையான அரை கிளாஸ் நல்லா எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த ரன்னிங் நோஸ், இந்த காது அடைப்பு, அப்புறம் அந்த தொண்டையில் அந்த சளி, கோழை அதெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லா ஃபைனாக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.